மகிழ்ச்சி தாண்டவமாடப் போகிறது. எல்லோர் உள்ளத்திலும் நல்ல எண்ணங்கள் அதிகரிக்கப் போகிறது. வாழ்க்கையில் அதிகமான வெற்றிகள் கிடைக்கப் போகிறது. தடைப்பட்ட விஷயங்கள் உடனடியாக அனுகூலமாக போகிறது. இதெல்லாம் இந்த மாதத்தில் நடக்கப் போகிறது. ஒரு 4 ராசிக்கு ஃபஸ்ட் கிளாஸான டைம். எதிர்பார்க்கிற நல்ல விஷயங்கள் நிச்சயமாக கை கொடுக்கக்கூடிய நேரம். ஆமாங்க, புரட்டாசி மாதம் இந்த சூரிய பகவான் கன்னி ராசியிலே பிரவேசம் செய்கிறார். கன்னி ராசியிலே சூரியன் பிரவேசிக்கும் போது அங்கே கன்னி ராசியிலே சுக்கிரன் நீசமான இடம். ஒரு சின்ன விஷயத்தை நம்ம ரொம்ப ஆழமாக சிந்திக்கணும். பொருளாதார ரீதியாக நாம் எல்லாரும் இந்த மாதத்தில் கவனமாக இருத்தல் வேண்டும். 12 ராசிக்காரங்களுமே பொருளாதார ரீதியாக செலவுகளை இழுத்து விட்டுக்க கூடாது. தேவையில்லாத செலவுகள் மீது ஒரு கவனம் வேணும். பணத்தை கொஞ்சம் சேவ் பண்ணுங்க. பெட்ரோல் டீசல் போடுறவங்க, கேஸ் சிலிண்டரு மாற்றுறவங்க, எரிபொருளுக்காகவும் கம்யூனிகேஷனுக்காகவும் செலவு பண்ணுறவங்க கொஞ்சம் கச்சிதமாக செலவு பண்ணுறது நல்லது. பிரபஞ்சத்தில் திடீரென்று மழை பெய்ய வாய்ப்பு உண்டு. அதுவும் முக்கியமாக திடீர் மழைகள், எதிர்பாராத காற்று வேகம் எடுப்பதற்கான வாய்ப்புகள், சூறக்காற்று வீசுவதற்கும் வாய்ப்பு உண்டு. எதிர்பார்க்கவே இல்லை சார், புயலே உருவாயிருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் சில புயல்கள், இயற்கை புயலையும் நாம் சந்திக்க வேண்டிய மாதம். அதே மாதிரி இந்த மாதத்தில் எதிர்பாராத நல்ல விஷயங்களையும் சந்திக்கக்கூடிய மாதம். இப்படி இருக்கும்போது ஒரு 4 ராசிக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குது. அது யார் யார் வாங்க பார்ப்போம். முதல்ல மேஷ ராசிக்காரர்கள். மேஷத்தை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு 6வது வீட்டிற்கு சூரிய பகவான் வருகிறார். 6th பிளேஸ் சூரியன் வரும்பொழுது உங்களுக்கு பொருள் சேரக்கூடிய ஒரு வாரம். மேஷத்திற்கு பொருள் சேரக்கூடிய வாரம். நீங்கள் எதிர்பார்க்குற பொருட்கள் வந்து சேரும். ஏதாவது ஒரு புது பொருள் உங்கள் வீட்டில் வாங்குவதற்கு நல்ல வாய்ப்புகள் ஏற்படும். கொஞ்சம் பணம் கிடைக்காது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். ஒரு தடவைக்கு 2 தடவை முயற்சி பண்ணால் அந்த பணம் நமக்கு எளிமையாக கிடைக்கும். பண வரவுகள் நமக்கு நிச்சயமாக நல்ல கை சந்தோஷத்தை கொடுக்கும். எதிர்பார்க்குற கடன் தொகைகள் யார்ட்டையாவது கேட்டிருந்தீங்கன்னா கூட ஈஸியாக கிடைக்கும். பொருள் வரவு கண்டிப்பாக உண்டு. ஏதாவது எதிர்காலத்திற்கான பொருளை வாங்க வேண்டிய கட்டாயம். அதே மாதிரி எடுக்கிற காரியங்கள் நன்மை கிடைக்கும். நம்ம எதுவுமே பாதிப்புகள் வராது. மேஷத்தை பொறுத்தவரை குதிக்கால் வலி ஏற்பட வாய்ப்புண்டு. சார், கால் கடுக்குது சார், நிற்க முடியல, காலில் தான் பெயின், ஒரு சேரை போடப்பா, செத்த உட்காந்துக்கிறேன். சின்ன வயசுலேருந்து பெரிய வயசில் உள்ளவங்க வரைக்கும் இந்த பிரச்சனை இந்த மாதத்தில் ஏற்படும். அதுமாரி காற்றோடைய வேகம் அதிகமாக இருக்கிறதுனால திடீர் தும்மல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் நாசி மூக்கு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சளி பிடிச்சிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் காற்று சம்பந்தமான விஷயத்தில், கெமிக்கல் சம்பந்தமான விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக மேஷராசிக்காரர்கள் இருக்க வேண்டும். இந்த வாரம், இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்தவரை இந்த 4 வாரங்களும் பெருமாளை வழிபாடு பண்ணுங்க, நாராயண மந்திரம் சொல்லுங்க, நிச்சயம் நல்லது நடக்கும். ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபத்தை பொறுத்தவரை இந்த மாதத்தில் ஏட்டிக்கு பூட்டியாக பேசினவங்களாம் நமக்கு அடங்கி போவாங்க. என்னமோ நாம் நினைக்கிற விஷயங்களை சில பேர் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. என்னடா நம்ம பேசுகிறது நமக்கே புரியுதா, திடீர்னு இப்படி நமக்கு கை கட்டி நிற்கிறாங்களே, நம்ம ஒரு பெரிய பிரச்சனை வரும்னு எதிர்பார்த்தோம், அமைதியாக போகிறாங்களே, அப்படி நமக்கே தோணும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் 5வது வீட்டிற்கு இந்த சூரிய பகவான் வருகிறார். உங்கள் ராசிக்கு 5வது வீடு. உங்கள் ராசிக்கு 5வது வீட்டுக்கு வரும்பொழுது திடீர் தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த தலை குளிச்சிங்கன்னா பெண்கள் ரொம்ப முக்கியம். நல்ல டர்க்கி டவல் கட்டிக்கிங்க. தலை குளிக்கும்போது தலையில் நல்ல நீர் ரொம்ப அதிகமாக இல்லாமல் பார்த்துக்கும். ஆண்களை பொறுத்தவரை முடி வெட்டுறது நல்லது. ஹேர் கட் பண்ணிக்கிறது இந்த வாரம், இந்த மாதத்திலே நல்லது. என்ன காரணம் அப்படின்னா,
ஹேர் கட் பண்ணலைன்னா இந்த மாதத்தில் ஏதாவது தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பொடுகு, பேன் தொந்தரவுகள், இல்லைன்னா வேர்வை தொந்தரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் முடிய குறைச்சிப்போமே அப்படின்னு நல்ல ஒரு ஹேர் கட் கடைக்கு போயிட்டு வர்றது பெஸ்ட்டு ஆண்களுக்கு. இந்த மாதத்தை பொறுத்தவரை பக்கத்தில் இருக்கிறவங்க பார்க்கிங் பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் அந்த பார்க்கிங் சம்மந்தமான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு பொருள் வாங்குறத இடத்துலையும் கவனமாக இருங்க. இன்னும் வாய்ப்பு இருந்ததுன்னா வீட்டில் ரிமோட் சண்டைகள் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஏசி ப்ராப்ளம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஏசி சில பேர் இந்த ஸ்பீடு இந்த ஸ்பீடு வைக்காதுன்னு, ஒரு ரூமில் 3 பேர் படுக்கிறீங்கன்னா இந்த மாதத்தில் கொஞ்சம் பிரச்சனை தான். அதனால் இந்த மாதத்தில் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அதை லகுவாக ஹேண்டில் பண்ணுங்கள். எல்லோரும் கண் இமைக்கும் நேரத்தில் அந்த லகுவாக ஹேண்டில் பண்ணுறது தான் பெரிய திறமை ரிஷபத்தை பொறுத்தவரை. இந்த மாதம் முழுமையாக பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள். நாராயணா மந்திரம் சொல்லுங்கள். அதுவும் முக்கியமாக மகாலட்சுமி தேவியை சேர்த்து வழிபாடு பண்ணுங்கள். சிறப்பு உண்டாகும், நல்லது நடக்கும். மிதுன ராசிக்காரர்கள், பொன்னகை அப்படிங்கிறது ஒரு பொன் நகையை விட கூடுதலான பலன் கொண்டது. ஒரு நகையை ஒரு எடை போடலாம், ஆனால் நம்ம சிரிப்பு எடை போட முடியாது. எடை போடுற முடியாத ஒரு விஷயம்தான் சிரிப்பு. அதில் பெரிய பகையே நமக்கு என்ன ஆகும், கிளியர் ஆகிடும். அதனால் மிதுனத்திற்கு இந்த மாதத்தில் பெரும் பகைகள் நட்பாக மாறுவதற்கு வாய்ப்புண்டு. சில வெளியூர் பயணங்கள், திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி கிடைக்கும். மிதுனராசிக்காரர்கள் மனசில் ஒரு ஆருடம் ஓடும். ஆருடம்னா என்ன? நீங்கள் நினைக்கிறது நடக்க போகுது. உங்களுக்கு கணக்கு போடுவீங்கல்ல, அந்த கணக்கு சக்ஸஸ் ஆகும். இந்த மாதத்தில் வெளியில் யாருக்கும் அந்த கணக்கை மட்டும் சொல்லாதீங்க. நான் இந்த ஊருக்கு போகிறேன்னு சொல்லாதீங்க, இதை செய்ய போகிறேன்னு சொல்லாதீங்க, இதை வாங்க போகிறேன்னு சொல்லாதீங்க. முக்கியமாக வீட்டில் உள்ளவங்கள்ட்ட சொல்லாதீங்க. கப்சிப்னு டக்குன்னு பண்ணுங்கள், சக்ஸஸ் ஆகிடும். சில பேருக்கு நகை சீட்டு போடுறதுக்கு, நகை வாங்குவதற்கெல்லாம் நல்ல வாய்ப்பு உண்டு. சில பேருக்கு பணத்தை சேவிங்ஸ் பண்ணி 1 2 நல்ல வாய்ப்பு உண்டு. 2 கட்டானா இருந்துடக்கூடாது இந்த மாதத்தில். எதனால் வெளிப்படையாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது பேசி நடக்காமல் போயிடும். அதனால் உங்கள் மனசுலையே அதை வச்சு செய்யுங்க. இல்லைன்னா நம்மளை மற்றவங்க வச்சு செய்வாங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். மிதுனராசிக்காரர்கள் கைப்பக்குவம் கொண்டவர்கள். அதனால் சில விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு பார்த்து ஹேண்டில் பண்ணிங்கன்னா இந்த மாதம் முழு வெற்றி உண்டாகும். அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 4வது வீட்டில் இந்த சூரியன் வரார். கொஞ்சம் தேவையில்லாத விரோதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது, ஒரு பயம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் யாரையும் நம்பாதீங்க. ஒரு கோபமே வந்தாலும் மனசுக்குள்ளே வச்சிங்க, வெளிப்படுத்திடாதீங்க. நல்ல சிரிங்க, பயப்படுறதையும் வெளியில் காட்டிக்காதீங்க. இதை மட்டும் ஹேண்டில் பண்ணுங்கள், நிச்சயமாக நல்லது நடக்கும். நாராயண மந்திரம் சொல்லுங்கள். நமோ நாராயணா. பெருமாளை வணங்குங்க. பகைகள் விலகும், பசி விலகும், பிரச்சனைகள் விலகும், நல்லது நடக்கும். மகிழ்ச்சி சொந்தமாக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள், கடகராசிக்கு இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு ஒரு சபையை உண்டாக்கக்கூடிய மாதம். உங்களுக்கு ஒரு 10 பேர் ஒரு கூட்டத்தையே கூட்ட முடியும். பல கூட்டங்களில் பேசக்கூடிய வாய்ப்புகள். திடீர்னு பார்த்திங்கன்னா சில பொறுப்புகள் ஏற்படும். ஆஹா, இப்போ போய் கொடுத்துட்டாங்களே, அந்த தேதியை அறிவிச்சிட்டாங்களே, இப்போ போய் இதை பண்ணிட்டாங்களே அப்படின்னு யோசிக்க தோணும். அதனால் எதிர்பாராத கூடுதல் பொறுப்பு ஏற்படும். இதை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணால் தான் சக்ஸஸ் பண்ண முடியும். அதுக்கு எப்படிங்க அழகாக ஹேண்டில் பண்ணுறதுன்னா, நம்ம முதல் தைரியமாக இருக்கணும். கடகராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் தைரியத்தை விட்டுடக்கூடாது. ஏன்னா உங்கள் ராசிக்கு 3வது இடத்துல இந்த சூரிய பகவான் உள்ளே வரார். அதனால் நன்மைகள் கிடைக்கும், பொருள் வரவுகள் ஏற்படும். சில நேரங்களில் பணம் பல வழியில் நமக்கு கிடைக்கும். வேண்டான்னு சொன்னாலும் கொடுப்பாங்க. வேணுங்கிற அளவுக்கு பண அமைப்புகள் உண்டாகும். உடம்புல ஒரு கரண்ட்டு ஷாக் அடித்த மாதிரி இருக்கும். அதனால் நல்லா தூங்குங்க. இந்த மாதத்தை பொறுத்தவரை தூக்கத்திற்கு ரொம்ப முயற்சி கொடுங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க. அதை விட்டுட்டு தூங்குறதை அவாய்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதம் கொஞ்சம் கஷ்டம். சூடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். என்னப்பா தேய்ச்சி குடிங்க, ஆயில் பாத்து. பெண்கள் வெள்ளிக்கிழமையில், சனிக்கிழமையில் ஆண்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிங்க, ரொம்ப நல்லது. கூலிங் பொருட்கள் எடுத்துக்க வேண்டாம், இளநீ போன்ற பொருட்களை எடுத்துங்க. நல்ல அற்புதமாக இந்த வாரத்தை நீங்கள் இந்த மாதத்தை கொண்டு போக முடியும். இந்த மாதத்தை பொறுத்தவரை சில நன்மைகள் ஏற்படும் போது அதை யாருக்கிட்டையும் சொல்லாமல் அதை அனுபவிக்கிற பாத்தியத்தை ஏற்படுத்தி. கடகராசிக்கு
ஒரு அற்புதமான மாதம். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உடல் சம்பந்தமான விஷயத்தில் ஹீட், வயிற்று வலி ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. குத்துதுங்க வயிற்று அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி சூடு தான் அதுக்கு காரணம். அதனால தான் எண்ணெய் தேய்ச்சி குளிங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு இதை மட்டும் செஞ்சுட்டு வாங்க. இந்த மாதம் நல்லா இருக்கும். இந்த மாதம் முழுமையாக வெற்றி பெற துர்கா பரமேஸ்வரியை வழிபாடு செய்யுங்க. அதோடு நாராயண மந்திரம் சொல்லுங்கள், நல்லது நடக்கும். உறவுகளே, மீதம் இருக்கிற ராசியை அடுத்த நாட்களில் நாம் பார்ப்போம். வரக்கூடிய பதிவுகளில் அடுத்தடுத்த ராசிகள் புரட்டாசி மாதத்தில் என்ன பலன்களை பார்க்க போகிறீங்கிறத எளிமையாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.